வெல்கம் டு ஆல். வெல்கம் டெக்ஸீட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷன் திருப்பணவாசல். நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸ் வந்து எம்எஸ் வேர்ட் பத்தி பார்த்தோம். சும்மா ஒரு இன்ட்ரோ பார்த்துருந்தோம். இப்போ எம்எஸ் எக்ஸல் பத்தி பார்ப்போம். இப்போ எம்எஸ் எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ங்கிறது மைக்ரோசாஃப்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், ஒரு அப்ளிகேஷன். இந்த எக்ஸல்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டேட்டா அனலைசிஸ் ஃபுல்லாவே நம்ம எக்ஸல்ல பண்ணலாம். எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு நிறுவனத்த எடுத்துக்கிட்டாலும், அதுல டேட்டாஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ, அந்த நியூமெரிக்கல் டேட்டாஸ அனலைஸ் பண்றதுக்கு, அத ஸ்டோர் பண்றதுக்கு, நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ எப்ப தேவையோ அப்ப நம்ம ஆர்டர் பண்ணி அத எடுத்துக்கிறதுக்கு, ஃபில்டர் பண்றதுக்கு, ஒரு சார்ட்டா ரெடி பண்றதுக்கு, மந்த் வைஸ், இயர் வைஸ் நம்ம அக்கவுண்டிங் பார்க்கறதுக்கு, சிம்பிள் அக்கவுண்டிங்கா நம்ம யூஸ் பண்றதுக்கு எல்லாமே நம்ம வந்து எக்ஸல யூஸ் பண்ணலாம். ஸோ, எக்ஸல் ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த மாதிரியே தான் இருக்கும். அதில வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷீட். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஷீட்டு. இதில பார்த்தீங்க அப்படின்னா, மேல ஆஸ் யூசுவல் ரிப்பன் பார் இருக்கும். ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ இது எல்லா ரிப்பன் பார்ஸும் இருக்கும். இங்க மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நேம் பார். இது என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாக்ஸ் வருது இல்லைங்களா? இது வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்லுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் தான் இங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரு ஃபார்முலா பார்ன்னு பேரு. இதுல வந்து நம்ம நெறைய ஃபங்ஷன்ஸ், ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போறோம். அந்த ஃபார்முலா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஃபார்முலா பார். சரி, இந்த ஷீட் எப்படி நமக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா, டேபிள்ஸ் மாரி இருக்கும். அதாவது எம்எஸ் வேர்ட்ல டேபிள் மாரி ஒண்ணு நம்மளே டிரா பண்ணிக்கலாம், இல்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். எத்தன ரோஸ், எவ்வளோ காலம்ஸ்ன்னு வச்சு நம்ம பண்ணலாம். இங்க வந்து டிஃபால்ட்டாவே நமக்கு காலம்ஸ்லாம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி வெர்டிகலா இருக்கிறது காலம்ஸ். இந்த காலம்ஸ் ஒவ்வொன்னுத்துக்கும் மேல அல்பாபெட்ல நேம் குடுத்துருப்பாங்க. ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலம்க்கு அல்பாபெட்ல ஏதாவது ஒரு நேம் இருக்கும். ஏ டூ இசட். அத தாண்டி நமக்கு நெறைய காலம்ஸ் போயிட்டே இருக்கும். ஏ டூ இசட், இசட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ திரும்ப ஏ, ஏபி அந்த மாரிலாம் போயிட்டுருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹாரிசான்டலா இருக்கிறதுக்கு பேரு ரோ. இந்த ரோ வந்து எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கும் ஒரு நேம் வச்சிருப்பாங்க. நம்பர்ஸ், நியூமெரிக் நம்பர்ஸ் வச்சு குடுத்துருப்பாங்க. ஏன்னா, ஒவ்வொரு ரோக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்பர்ல இருக்கும். அப்போ ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஒரு பாக்ஸ் தான் ஒரு செல். இது காலமோட நேமையும், செல்லோட நேமையும் சேர்த்து சொன்னோம்னா, இந்த செல் நேம் நமக்கு கிடைக்கும். இப்ப காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டி. இத பார்த்தோம்னா 4. ரோ வந்து 4. அப்ப இங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டி4. இந்த மாரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நேம் வரும். இந்த செல்லோட நேம் தான் இங்க நமக்கு தெரியுது. நான் சொன்னோம் இல்லையா? நேம் பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, இங்கே ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு இருக்கு. இது இன்னும் நெறைய நம்ம ஷீட்ட இன்சர்ட் பண்ணிட்டும் போகலாம். ஸோ, இதுல நெறைய ஸ்பேசஸ் நமக்கு இருக்கு. ஸோ, எவ்வளோ பெரிய டேட்டாபேஸா இருந்தாலும் நம்ம அதுல ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ்க்கு தான் இதுல ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸு. பட் நம்ம வந்து ஆல்ஃபபெட் நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் டைப் பண்றோம் அப்படின்னா, அந்த நேம் வந்து அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் அலைன்மென்ட்ல வரும். இதே நீங்க வந்து ஒரு நம்பர், சம் நம்பர் அடிக்கிறீங்க அப்படின்னா, ரைட் அலைன்மென்ட்ல வரும். ஸோ, எப்போதுமே நியூமெரிக்கல் வந்து ரைட் அலைன்மென்ட்லயே வந்து லெஃப்ட் அலைன்மென்ட்ல டெக்ஸ்ட்டும் நமக்கு இன்சர்ட் ஆயிரும். ஸோ, நம்ம போக போக சின்ன டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். அப்புறம் அத எப்படி யூஸ் பண்ணணும், ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.